ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வரத் தேவே, இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாதா. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 29/3/2025, அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி பங்குனி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமையன்று சனி பகவானாகப்பட்டவர் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அது சமயம் நமது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசிகளில் பிறந்த நமக்கு இந்த 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி என்ன நன்மை தீமைகளை தரப்போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். பொதுவாக இந்த 9 கிரகங்கள் அப்படிங்கிறத எடுத்துனோம்னா, அதாவது கோச்சார பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம். கோ அப்படின்னா கிரகங்கள் அப்படிங்கிற சொல்லு, அதாவது கோங்கிற வார்த்தைக்கு கிரகங்கள்ங்கிற அர்த்தம். சாரம் அப்படின்னா பயிற்சி ஆகுதல், நகருதல், மூவாகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கோச்சாரம்னா கிரகங்களுடைய நகர்வுகள். கிரகங்கள் எங்கே நகரும் அப்படிங்கிற கேள்வி வரும். நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி நவகிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த 12 ராசிகள். அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவானுக்கு சிம்ம ராசி வீடாகவும், சந்திர பகவானுக்கு கடகராசி சொந்த வீடாகவும், செவ்வாய் பகவானுக்கு மேஷமும் ரிச்சிகமும் சொந்த வீடாகவும், புத பகவானுக்கு மிதனமும் கன்னியும் சொந்த வீடாகவும், குரு பகவானுக்கு தனுசும் மீனும் சொந்த வீடாகவும், சுக்கிர பகவானுக்கு ரிஷபமும் துலாமும் சொந்த வீடாகவும், சனீஸ்வர பகவானுக்கு மகரமும் கும்பமும் சொந்த வீடாகவும் கருதப்படுது. இந்த ராகு கேதுகளுக்குன்னு தனி வீடு கிடையாது. இப்போ மே மாதம் அடுத்த பயிற்சி அதுவும் வரும், ராகு கேது பயிற்சி. அப்போ பயிற்சியாகி அவங்க எங்கே உட்காந்துருக்காங்களோ அந்த 2.5 வருஷம் அவங்களுக்கு அது சொந்த வீடு. எந்த டைமில் அவங்க உட்காடுறாங்களோ அது சொந்த வீடு ஆயிரும். ஆனால் மற்ற 7 கிரகங்களுக்கு இது நான் சொன்ன இந்த கிரகங்களுக்கு இந்தந்த வீடுகள் தான் பர்மனண்டான சொந்த வீடு. ஆனால் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இப்போ நமக்கு சொந்த வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் யாரும் வீட்டிலேயே தங்கி இருக்கிறது இல்லை. பல வேலைகளாக பல காரியங்களாக நல்லது கெட்டதுக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி கிரகங்களும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். அதற்கு பெயர் தான் பயிற்சி. அந்த பயிற்சி ஆகிறதுல கால அளவுகள் உண்டு. அதாவது ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளோ நாள் தங்கும் அப்படின்னு, அதாவது அதில் பார்க்கும் பொழுது அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் 4 கிரகங்கள். அதில் மிகவும் முக்கியம் வாய்ந்தது தான் சனி பகவான். 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்து அதுக்கப்புறம் தான் அடுத்த ராசிக்கு போவார். அதிகம் அவர் தான். அப்புறம் ராகு கேது 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிக்கை, ப்ரெஸ், மீடியா, கோவில்கள் இதிலெல்லாம் இந்த சனிப்பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சியை மட்டும் கொண்டாடுறோம். இப்போ இந்த சனிப்பயிற்சி அப்படின்னு எடுத்தனால் 2.5 வருஷம் ஒரு ராசியில் தங்கிறதுனால மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுது. அதாவது அதிக நன்மையை கொடுத்தாலும் கொடுத்துருவார் சனி பகவான், அதிகமான தீமையை கொடுத்தாலும் சனி பகவான் கொடுப்பார். அவர் மாதிரி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, கெடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால தான் சனின்னா பயம் எல்லாருக்குமே. அப்பேற்பட்ட இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி இந்த ஆண்டு இப்போ நடந்துச்சு, இந்த 2.5 வருஷம் கழிச்சு தான். இப்போ இந்த நடக்கக்கூடிய பயிற்சியின் மூலமாக எந்தெந்த ராசிகள் நன்மையை அடையுது, என்னென்ன ராசிகள் பரிகாரம் பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பில் இருக்கும், கஷ்டங்கள் பட வேண்டிய அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். அதில் பார்க்கும் பொழுது இந்த பதிவை முழுமையாக நீங்கள் பார்த்து இதில் என்னென்ன நன்மை தீமைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி மீண்டும் இது போன்ற நல்ல நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு கேட்டுண்டு மேற்கொண்டு நேயர்களே, நாம் பார்க்கறது அப்படிங்கிறது இது பொதுப்படையான ஒரு பலன் தான். இதுவே தான் நமக்குங்கிறது முடிவு பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு மேஷராசின்னு எடுத்துட்டால் அதில் நீங்கள் மட்டும் பிறக்க கிடையாது. உங்களை மாதிரி பல கோடி பேர் லோகத்தில் இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கெல்லாம் இது ஜென்ரலான பலன் தான். அது போக அவரவர்களுடைய ஜென்ம ஜாதகம், நாம் பிறந்த நேரத்தில் நமக்காக கணிக்கப்பட்ட நம்ம ஜாதகம் தான் நமக்கு 100க்கு 100% நமக்கு நன்மையை தரும். நம்ம என்ன தொழில் பண்ணலாம், என்ன படிக்கலாம், எப்போ இது பண்ணலாங்கிறதெல்லாம் அதை வச்சு தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இது பொதுவான காம்பவுண்டு மாதிரி, அது சொந்த வீடு மாதிரி.
அப்படி சொந்த ஜாதகத்தை வச்சு தான் நம்ம ஒரு முக்கியமான முடிவுகளும் நமக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் அப்படி சொந்த ஜாதகம் அப்படின்னு பார்க்க விரும்பக்கூடிய அன்பர்கள் கீழே ஸ்க்ராலிங்கில் என்னுடைய அலைபேசி எண் அப்படிங்கிறது 9865098370 அப்படிங்கிற எண் அதில் ஸ்க்ராலிங் ஆகும். அதனால் சொந்த ஜாதகம் பார்க்க விருப்பக்கூடிய அன்பர்கள் தாராளமாக இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய முழுமையான சொந்த ஜாதகத்தையும் தெளிவாக துல்லியமாக கணித்து பார்த்து முழு பலாபலன்களையும் தெரிந்து கொள்ள கூறிக்கொண்டு தொடர்ந்து 12 ராசிகளையும் நம்ம விரிவான பலன்களை காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய அஸ்வதி, பரணி, கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் 29/3/2025 அன்றைய தினம் சனி பகவானாகப்பட்டவர் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அது சமயம் நமக்கு என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். பொதுவாக மீனராசிக்கு சனி வரும் பொழுது இவ்வளவு நாள் உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சனி பகவான் இருந்திருந்தார். மிகச் சிறப்பான இடத்துல இருந்து வந்தவர் பல நன்மைகளையும் லாபங்களையும் எதிர்பாராத பல விஷயங்களையும் தங்களுக்கு சாதித்து நடத்தி கொடுத்து கொண்டு வந்த சனி பகவான் இப்பொழுது 12ஆம் இடம் விரயஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வரார். விரயஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்பொழுது சனி பகவானாகப்பட்டவர் ஆயுள் காரகன் ஒரு வாக்கியம் உண்டு. ஒரு ஜாதகருக்கு ஆயுளை கொடுக்கக்கூடியவர் ஜோதிடத்தில் சனி பகவான் தான் ஆயுள் காரகன். ஒரு ஆயுளை கொடுக்கக்கூடியவன் 12ஆம் இடத்துல மறைஞ்சு போகக்கூடிய லெஸ் பிளேஸுக்கு வரும்பொழுது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். மறைவு ஸ்தானத்தில் ஆயுள் காரகன், அப்போது ஆயுளுக்கு சமமான கண்டங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இதை ஒவ்வொரு ரிஷிகள் புலிப்பாணி சித்தர், யவனேஸ்வரர், மவுண்டல்யர், இந்த மாதிரி ஜோதிட அரிச்சுவடி இந்த மாதிரி நூல்கள்லாம் சொல்லியிருக்கு. அதாவது எல்லாரையுமே திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நன்மையை மட்டுமே சொல்கிறதுங்கிறது ஒரு நிகழ்ச்சி கிடையாது. யாருக்கு எப்படி இருக்கோ அது உண்மையை சொன்னால் தான் அவங்க ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இந்த காலகட்டங்களில் நம்ம இப்படி இருக்கலாம்ங்கிறத அவங்க முடிவு பண்ண முடியும். அதனால் எதுக்கு நான் தான் முதல்ல சொல்லிட்டேன், சனி பகவான் 3 ராசிக்கு மட்டும்தான் நன்மைகள் செய்வார், மீதி இருக்கிற 9 ராசிக்கு நன்மை கிடையாது தான். அதான் சனிக்கு பயந்துக்கிறோம். அப்போ நீங்கள் நல்லா இருக்கும், ஓகோன்னு இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்குன்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக சொல்லிடலாம். நீங்களும் இவர் சொன்னார் அப்படி நம்பிக்கையோடு இருக்கலாம், கடைசியில் அவர் சொன்னது ஒன்று நடந்தது ஒன்று அப்படின்னு என்னை திட்டுவீங்க. அதனால் என்ன இருக்கோ அதை முதல்ல தெரிஞ்சுனா தானே. இப்போ ஒரு நோய் அப்படின்னா டாக்டர் அது உண்மையை சொன்னால் தான் அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை குணப்படுத்திக்க முடியும். அதில் ஒன்றும் இல்லை, போயிட்டு வாப்பா நல்லா இருக்கு அப்படின்னா நாம் தான் நோய் அனுபவிக்கிறோம். அந்த மாதிரி 11ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் நன்மை 12ஆம் இடத்துக்கு வரார். வரும்பொழுது நன்மைகளை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. விரயஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வரார். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் தான். அதாவது பிரகத் தீபிகை அப்படிங்கிற நூல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமர்த்தியம் கீர்த்தி நமக்கு இருக்கிற சாமர்த்தியமெல்லாம் அழிஞ்சு போயிடுமா. அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சாமர்த்தியமாக எல்லாரையும் புத்திசாலியாக நம்ம திறமையில் ஆண்டு கொண்டு வந்துருப்போம். இப்போ அந்த திறமை அப்படிங்கிறது திறமை குறைவாயிரும். நம்மளை விட திறமை வாய்ந்தவர்கள் வந்துடுவாங்க. நம்ம திறமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். நம்ம திறமை எடுபடாது, நம்மள்ட்ட இருக்கிற விஷயம் போகாது, இன்னும் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். இரண்டாவது கீர்த்திங்கிறது புகழ். நம்மளுடைய கீர்த்தி இத்தனால் தேடி வச்சுருந்த புகழ் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். இந்த 2 வருஷத்தில் படிப்படியாக நமக்கு உண்டான கீர்த்தி புகழ் அப்படிங்கிறது மறைஞ்சு போயிடுது. சரீர காந்தி அப்படிங்கிறது அழிஞ்சு போயிடுமா. சரீரம்னா உடல், காந்தினா தேஜஸ். உடம்புல பார்த்தோன்னே ஒருத்தர் கம்பீரமாக அழகாக தோற்றமாக இருந்தால் தானே மதிக்கிறோம். பார்த்தாலே நோஞ்சா மாதிரி இப்படி சொங்கி போயிருந்தால் யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஓரளவு லட்சணமாக இருந்து பாருங்கள், அந்த பக்கம் பார்க்குறவங்க இப்படி திரும்பி போவான். இந்த சரீர காந்தி தோற்றம் அப்படிங்கிறது கம்பீரமாக இருக்கணும். அப்போ அதற்குண்டான காலகட்டங்கள் கிரகங்களுடைய அமைப்பை வைத்துத்தான் எல்லாமே நாம் நினச்சிக்கிறோம். நாம் இந்த க்ரீமை போடுறோம், அதை பூசிக்கிறோம், இதை பூசிக்கிறோம், அதை பண்ணிக்கிறோம், இதை பண்ணிக்கிறோம். அதனால் நமக்கு உடம்புல காந்தியோ அழகோ வர்றது கிடையாது. மனம் எப்படியோ அந்த மாதிரி தான் முகம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. இப்போ அகம் நல்லா இருக்கணும்னா ஜோதிடம் நம்ம ஜாதகம் நல்லா இருக்கணும். நேரம் நல்லா இருந்தால் தான் மனசு சுத்தமாக இருக்கும். மனசு நல்லா இருந்தால் தான் முகத்தில் தெளிவு கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்போ அந்த மாதிரி சரீர காந்தி அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். எப்படி 12ல் சனி வரும்பொழுது மேஷராசிக்கு மதிப்பு குறையும். அதே மாதிரி யவனேஸ்வரர் என்ன சொல்கிறாருன்னா மானஹானி அப்படிங்கிறார். மானஹானின்னா குறைவு, என்னுடைய தன்மானத்திற்கு குறைவு ஏற்படும், அவமானப்படுதல் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது. மானஹானி அப்படின்னு போட்டிருக்காரு. மனக்லேசம், தனதானிய நஷ்டம். மனக்லேசம்னா மனோசஞ்சலம், மனசில் கஷ்டங்கள், எப்போவுமே வியாகுலம், ஒரு கவலைகள், ஒரு பயம். இதை எப்படி பண்ண போகிறோமோ, அதை எப்படி பண்ண போகிறோமோ, என்னமோ இது எப்படி நடக்குமோன்னு எப்போ தூக்கம் வராது. விடிய யோசிச்சுட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிச்சுக்கோன்னு யோசிக்குது. மனக்லேசம்னு பேர். இந்த மாதிரி மனோபயம், பதட்டம் இதெல்லாம் உண்டாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத போடுறாரு. தானிய நஷ்டம், சேமிப்பு. நமக்கு பொருளாதாரத்துலேயும் தன தானியங்கள்லையும் நஷ்டங்கள் ஏற்படுமா. விவசாயிகளாக இருந்தால் நம்ம ஒரு 50 மூட்டை நெல் வரும்னு நினச்சி விதைப்பான், 10 மூட்டை தான் கிடைக்கும். அப்போது மீதி போயிடும். மழை பெஞ்சோ அல்லது தண்ணி பத்தாமையோ, அதிகமாக தண்ணி இருந்தாலும் கஷ்டம், தண்ணியே இல்லைனாலும் கஷ்டம். அந்த மாதிரி ஒரு அமைப்புங்கிறத கொடுக்குறாரு.
போஜன குறைவு ஏற்படும். போஜன குறைவு அப்படின்னா சாப்பாட்டில் குறைவு. நல்லா சாப்பிட்டுருப்போம் கம்பீரமாக, 4 சாப்பாடு சாப்பாடுவோம், கடைசியில் ஒரு சாப்பாடு கூட சாப்பிட முடியாது. போஜன குறைவு. இப்போ நல்லா சாப்பிடுவேன், இப்போலாம் சாப்பிட முடியறதில்லை, நம்ம திருண்டு சாப்பிட்றக்குள்ளே வயிறு ரொம்பிடுதுமா. அது காரணம் அவனுடைய உடல்வாகு ஏன் இப்படி ஆகுதுன்னா இந்த மாதிரி கிரகங்களுடைய அமைப்பு. கிரகம் சரியில்லைனால் உடம்பு கெட்டுருது. இப்போ போஜனம், அகால போஜனம், போஜன குறைவு, அத்துமீறிய செலவு, கைக்கு மீறிய செலவுகள், நமக்கு வருமானத்துக்கு மீறிய செலவுகள் உண்டாகும்னு போட்டிருக்காரு. பிரயாண செலவு அதிகரிக்கும். வெளியூர் பிரயாணங்கள் அடிக்கடி போக வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. வழிப்பிரயாணம், கடை வீடுகளில் களவு போகுதல், கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து. விரயஸ்தானம் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக திருட்டு போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். கடையில் திருட்டு போகும், வீடுகளில் திருட்டு போகும், சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாமல் தடுமாறுறது, அகால உணவு, அகால உறக்கம், நேரத்துக்கு சாப்பிட முடியாது, கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றது, கண்ட நேரத்துக்கு தூங்குறது, எண்ணிய காரியங்கள் நிறைவேறாமல் போகிறது, கற்பனை பண்ணி வச்சுருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நடைபெறாமல் போய் அதனால் மனக்லேசம், மனோபயம், அழுகை, யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறுறது, இந்த மாதிரியான அமைப்புகளை எல்லாம் சனி பகவான் ஏற்படுத்துகிறார். இது ஒன்றும் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இதற்கெல்லாமே பரிகாரங்களோடு நான் முதல்ல சொன்ன மாதிரி சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல இடத்துல இருந்தால் இந்த 12ஆம் இடம் விரயஸ்தானம், ஆயுள் கண்டம் அப்படிங்கிற ஸ்தானத்திலிருந்து நம்ம கண்டிப்பாக தப்பிக்கலாம். எனவே நமது நேயர்கள் அவசியம், மேஷராசிக்காரர்கள், இந்த சனிப்பயிற்சி தருவாயில் ஒரு முறை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை முழுமையாக தெளிவாக பார்த்து, இந்த மேஷராசிக்கு 12ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் இதில் கோச்சார ரீதியாக தரக்கூடிய கெடுதல்கள் நமக்கு முழுமையாக பாதிக்குமா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டமில்லாமல் தினமும் விநாயகப் பெருமானுக்கு அருகம்பல் வைத்து வழிபட்டு வந்து இந்த சனிப்பயிற்சியை தங்களுக்கு சாதகமாக உருவாக்கி கொள்ள கேட்டுக்கொண்டு, மேலும் சந்தேகம் இருந்தாலும், ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தாலும், இதர் ஸ்க்ராலிங்கில் தெரியக்கூடிய என்னுடைய அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தாராளமாக சொந்த ஜாதகம் பார்த்து இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சி தோஷங்களிலிருந்து விடுபட்டு வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.